அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப கிரகத்தினுடைய குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி. குரு பகவான் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருந்தாரு. இப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் ராசி. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல சந்திரன் அங்க இருக்காரு. குரு ரிஷப ராசியில இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கடகராசியில இருந்தாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. கேது பகவான் கன்னிராசியில பயணம் செய்யறாரு. சூரியன் புதன் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில, சுக்கிரன் ராகு மீன ராசியில, சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில. இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுக்கும், வக்ர நிவர்த்தி ஆனா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 7.5 சனியினுடைய தாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனியை தாண்டி ஜென்மச்சனியை தாண்டி பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாத சனியில பாத்தீங்க அப்படின்னா 25% செமைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க தலையில. அதையும் குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மகர ராசி மங்கு சனி அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த பொங்கு சனி நடக்கக்கூடிய எல்லாருமே பாருங்க 2வது சுத்து வரக்கூடியதான் பொங்கு சனி. இந்த 2வது சுத்துல வரக்கூடிய இந்த பொங்கு சனி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வேலை கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி சகல விதமான விஷயமும் இதுல கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு செட்டில்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா ஆயிருவீங்க. அந்த அமைப்புக்குள்ள இருக்கு இந்த மகர ராசிக்கு. நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பொது பலன் மட்டுமே. யாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது பொருந்தும் பொருந்தாது அப்படியெல்லாம் நான் சொல்லலை. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணவங்கலாம் உண்டு. எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதி ஜாதகம் அப்படிங்கிறது பிறப்பு என்னவோ, என்ன வாழ்க்கையில நமக்கு கிடைக்கணும், எந்த நேரத்துல கிடைக்கணும், எப்படி வாழணும், எவ்வளவு உயரம் போகணும், இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். 100க்கு 80% பேர் பாத்தீங்க அப்படின்னா கர்ம வினைக்கு உள்பட்டு தான் வாழ்றாங்க. 20% நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் உங்களை வழி நடத்தி செல்லும். இல்லை அப்படின்னா இந்த கர்மக்காரகனா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். அதனால இந்த வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த இந்த 7.5 சனியினுடைய காலத்துல இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் உங்களுடைய 12ஆம் இடம் 3ஆம் இடமான மீன ராசிக்கும் 12ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்காக பூர்வ புண்ணிய ஸ்தானமான சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய 11ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசியவும் பார்க்கிறாரு. அவர் பார்த்தால் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றாங்க. எப்படி? குரு முற்றிலும் சுபக்கிரகம். ஒரு தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை பட்டாலே 100க்கு 99% சரியாயிரும். 1% விதிவிலக்கு உண்டு. அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. லக்னம் நல்லா இருக்கணும். நீங்க பிறக்கும் போது இந்த 12 ராசியில லக்னம் எங்க விழுந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் லக்னம் சுபக்கிரகங்களோடு சேர்றது, சுபக்கிரகங்கள் ஏதாவது பார்க்கறது, சுபக்கிரகத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுறது, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பை தரும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை மாத்திரும். என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டும், எல்லாத்தையும் அடிச்சு தட்டி போயிட்டே இருப்பார்.
அதுதான் லக்னம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தால், பொதுவாகவே லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னா எத்தனை கெட்ட கிரகங்களுடைய செயல்கள் இருந்தாலுமே அது ஒண்ணுமே பண்ணாது. எதிரி இருக்காது, தொல்லை தொந்தரவுகள் இருக்காது. எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை உண்டாக்கி கொடுப்பார். அதுதான் லக்னாதிபதியினுடைய ஸ்ட்ராங். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி அப்படிங்கிறது 50% சனியினுடைய தாக்கம் இருந்திருக்கும். ஜென்மச்சனியா இருக்கும்போது 100% சனியினுடைய தாக்கம் இருக்கும். விரயச்சனி பாத சனி அப்படிங்கிறதுல 25% இருக்கும். 100க்கு 70 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில வாழ்றாங்க அப்படின்னாலுமே இந்த 7 சனியினுடைய தாக்கத்துல 70 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா 30% பேர்னாலும் பாதிக்கப்பட்டுதான் தீர்றாங்க. அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டாலே நம்மளை அறியாத ஒரு பயங்கிறது வந்துடும் எல்லாருக்குமே. யாரா இருந்தாலுமே இந்த ஜோதிடத்தை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே. இப்ப எனக்கே அந்த 7 சனியினுடைய தாக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான வேலை நடக்கும் தானே, யாருக்கும் இது விதிவிலக்கு கிடையாது இல்ல. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அவரவருடைய விதி ஜாதகம் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும். இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி, கிரகங்களுடைய கோச்சார நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் உங்களுடைய நல்ல வழி நடத்தி செல்ல முடியும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகப்பட்டவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், அப்பாவுடைய ஸ்தானம். அப்பா வழி மூலமா கிடைக்கக்கூடிய பண சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அப்பாவினுடைய வழி சொத்துக்களை பாக பிரிவினை பண்ணிக்கிறது எல்லாமே சுகமா முடியும். உழைப்பில்லாத வருமானத்துக்குரிய இடம் அப்படின்னா அது 9ஆம் இடம் தான். இந்த மகர ராசி நேயர்கள் இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 2வது சுத்துல இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் இந்த கடைசி எண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் 29ஆம் தேதி மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார் சனி பகவான். திருக்கணித பிரகாரம், அதாவது வாக்கிய பிரகாரம் நான் சொல்லல, திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறாரு. அப்படி பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் சம்பந்தமா சொத்து சம்பந்தமா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா சந்திச்சே தெரியுங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஜாதகம் நமக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் எனக்கு 7 சனி பிடிச்சி எனக்கு நான் இப்படி வந்துட்டேன், இழந்துட்டேன் பல விஷயங்களை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது அப்படி இல்லை. இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் நல்ல நேரத்துல பிறந்துருச்சு, இதனாலதான் நான் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயமும் அதுல இல்லை. ஒரு மனிதனுக்கு அவரவருடைய சுய ஜாதகத்துல கிடைக்கணுங்கிற ஒரு விதி அவருக்கு இருக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளையினுடைய ஜாதகத்துல அது ஒளிமயமான ஒரு எதிர்காலமோ இல்ல எதிர்காலம் இல்லாத ஒரு விஷயமோ அது தெரியும், அதை கண்டுக்கலாம். அந்த விஷயத்த தகப்பனுடைய ஜாதகத்துல நல்ல நேரம் இருக்கு, நல்லா பண்ண போறாரு, நல்லது நடக்க போகுது, அதை பிள்ளையுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நடக்குமோ தவிர ஒரு குழந்தையினால பாதிப்போ ஒரு பெரிய லெவல்ல வருமானமோ அப்படி ஒரு விஷயத்த நம்ம நினைக்க முடியாது. அதுதான் 7 சனியினுடைய தாக்கம். இந்த 7 சனியினுடைய தாக்கத்துல உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை, சேமிப்பு பணங்கள், பேங்க்கு, அதெல்லாம் தாண்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம் சுபமா மாறும். அப்ப உங்களுக்கு இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு பலன் கிடைச்சே தீரும். அது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ராசியவும் பார்க்கிறாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து உங்களுடைய ராசிய ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் பார்வையா பாக்குறாரு. எல்லா கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி முன்னாடிதான் சுத்தி வருது. இந்த ராகு கேது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி சுத்துது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சுத்தி வரக்கூடிய இந்த ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்குன்னு சொந்தமா சுயமா ஒரு இந்த 12 ராசிகள்லையும் எந்த வீடும் கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசியில அமர்றாங்களோ அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வேலையவும் இவங்கதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு
நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் 2024 என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இல்லை, நான் பட்ட கஷ்டங்கள்லாம் நிறையா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு விடிவு காலம் பிறந்தே தீரணும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும், மறுமணங்கள் உண்டாகும். அது இல்லாம சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியூர் வெளிநாடு எல்லாமே சகல விதமான பிரச்சனைக்கும் ஒரே வழிதான் தீர்வு. அப்ப அந்த மாதிரி இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் 7.5 சனியினுடைய தாக்கம் முடிகிறது. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 14/5/2025 பயிற்சி ஆகிறாரு. அவர் பயிற்சி ஆகுனா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப இதுவரை பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்தாலுமே அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு, அது கண்டிப்பா உண்டு. இந்த ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் அப்படிங்கிறனால அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்னவோ சிறப்பான இடம். அவர் குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வையினால சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தாலே கோடி நன்மைன்னு சொல்லி சொல்றான், அது இல்லையா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி, அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயின்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ல போய் வக்ரமாயிருக்காரு. அதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். அது ஓரளவுக்கு நன்மையை செய்யும். ஆனா வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு நன்மையை செய்யக்கூட வழிவாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்கு. ஏன்னா அவர் உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய இடம். அதனால உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா அதுல 3 பாதங்கள் இருக்கு. நம்ம நட்சத்திர ரீதியா எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு வர்றோம். 3 பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம்னாலே பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரியன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாசத்துல தை மாசத்துல இந்த சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்து அதிபதி சூரியன், சிம்ம ராசி அதிபதி, அவரு உங்களுடைய ராசியில இருக்கிறது அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி, 2வது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுமூகமா மாறுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா 4 பாதங்கள் இந்த மகர ராசியில. இந்த 4 பாதங்கள் கொண்ட இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு உண்டு. சந்திரன் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. அவர் 2.25 நாள் 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு ராசியை கடந்து வரக்கூடியவர். ஒரே மாசத்துல எல்லாத்தையுமே கடந்து வந்துருவார். அப்ப இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனை நம்ம பாத்தீங்க அப்படின்னா சுபக்கிரகமா எடுத்துக்கிறோம். வளர்பிறையில பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிறையில பிறந்தாலும் சரி, லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இதுதான் மெயினான ஒரு விஷயம். அதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறதுக்கு காரணமே. இப்ப லக்னாதிபதி நல்லா இல்ல, மாரகஸ்தானத்துல 6, 8, 12, 4, 8, 12 இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு லக்னாதிபதி. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தைகளை தத்து கொடுக்குறாங்க. அந்த தத்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வகையில நல்ல விஷயமா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும். அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3மே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். ஆனா அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில வரையில அவர் உச்சம் பெறார். உச்ச நிலையில இருக்கக்கூடிய கிரகம் 200 மடங்கு பலனை செய்யும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க நடத்தும் போது, இன்னைக்கு வக்ரத்துல இருக்காரு, முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நில சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு கட்டுற சம்பந்தமான பிரச்சனைகள், சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நல்லதா மாறும். அப்ப இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.